வெல்கம் டு சாய் பாசிட்டிவிட்டி சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. நம்ம பாஸ்தா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு சரி பாருங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல நான் என்னென்ன எடுத்துக்கணுன்றதை சொல்லிடுறேன். 2 பாக்கெட்டு பாஸ்தா எடுத்தேன். அதை நல்லா சுடுதண்ணியில் நல்லா கொதித்த உடனே இதை எடுத்து நல்லா போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 3-4 எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் மேகி மசாலா போடணும். அப்போ நான் வரும்பொழுது சொல்கிறேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவைன்னா ஊற்றிக்கலாம், கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க. வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைனா ரொம்ப எண்ணெயாகிடும். எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. முதல்ல சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் சோம்பு வெடிச்சிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. அப்படியே போட்டு ஒரு வதக்கு. சோம்பு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இது இப்போ வெங்காயம் அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒரு 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சோம். நீட்டு வாக்கில் கட் பண்ணலாம். பொடிசாக கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதை வதக்கிடுங்க நல்லா. இதோட கொஞ்சம் சால்ட் உப்பு, கல்லுப்பு போடக்கூடாது, ஏன்னா நம்ம பாஸ்தா வேக வச்சிட்டோம். அதனால் சால்ட் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கும்போதும் நம்ம கல்லுப்பு போட்டு தான் கொதிக்க வச்சோம். தண்ணியை எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சோம் சுடுதண்ணியில். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று இந்த பாஸ்தா வந்து ஒட்டாது. ஒன்றுக்கு ஒன்று பாஸ்தா ஒட்டாதுன்றதுக்காக தான் கல்லுப்பு போட்டுட்டு தண்ணியில் கொதித்த உடனே எண்ணெயும் போட்டு பண்ணோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும். சால்ட் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இப்போ தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டு நல்லா மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வதங்கிடுச்சு. இதோட இது குடமிளகா முன்னாடி சொல்லலை, ஒரு சின்னதாக 2 குடமிளகா கட் பண்ணி நல்லா பொடியாக இதில் போட்டுக்கணும். இருந்ததுன்னா கேரட்லாம் கூட போடலாம். கேரட்டு, பச்சை பட்டாணி, குடமிளகா இது எல்லாமே போடலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணாமல் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணா மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதோட இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட அந்த நம்ம மேகி மசாலா அதை வந்து கொஞ்சம் போடணும். கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், ஏன்னா குடமிளகாலாம் கொஞ்சம் வதங்கணும், எல்லாம் பச்சை வாசனை வரும். நல்லா வதங்கிடுச்சுங்க குடமிளகாலாம். இப்போ நம்ம மேகி மசாலா ஒரு 2 பாக்கெட்டு ரெடிமேடாக இருக்கும். இந்த மேகி மசாலாவை நம்ம இதில் போட்டுடுறோம். மேகி மசாலா இதை வந்து இது இல்லாதவங்க என்ன பண்ணலாம், நம்ம கரம் மசாலா கூட போடலாம். ஆனால் கொஞ்சம் தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. இப்போ நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன்றதுனால கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இது 2 பாக்கெட் போடுறீங்கன்னா பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா அதிகமாக போட்டால் இதை கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம். இது அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப எண்ணெய் வந்துடுச்சுன்னா தான் அப்படி எண்ணெயாக இருக்கும், சாப்பிட பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி வாட்டத்துக்கு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம மேகி மசாலா போட்டிருக்கோம், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதுவாகிடுச்சு. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை அப்படியே எடுத்து இதில் போட்டு நல்லா, அப்புறம் தேவைன்னா உப்புலாம் போட்டு கலரிக்கலாம். நம்ம இப்போதைக்கு நல்லா போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலரணும். கலரிட்டு நான் காட்டுறேன்.
நான் பாஸ்தா 2 பாக்கெட் போட்டிருக்கேன். நான் கலரிட்டு காட்டேன். அவ்வளோதான், நான் கலரிட்டேன். இதில் வந்து கொத்தமல்லி இருந்ததுன்னா இல்லை புதினா இருந்தால் கிள்ளி அப்படி தூவி விடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. என்கிட்ட இல்லை, அதனால் நான் அதோட விட்டுட்டேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இந்த மாதிரி வீடியோ இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.